அனைவருக்கும் வணக்கம். பயாலஜி தமிழ்நாடு சேனல் சார்பாக உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களுடைய ஸ்டேட் போர்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் இருக்கக்கூடிய பயோபாட்டனி புக்கில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு லெசன் தாவரங்களில் பால் மற்றும் பாலில் இனப்பெருக்கம் பாடத்தில் இருக்கக்கூடிய ஒரு மதிப்பெண் வினா விடைகள். ஏற்கனவே பாகம் 1ல் ஒரு 50 கேள்விகள் நாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி பாகம் 2ல் அடுத்த 50 கேள்விகள் நாம் இப்போ பார்க்கலாம். 51வது கேள்வி, நுண் வித்துருவாக்கத்தில் உருவாகும் 4 வித்துக்களின் வடிவங்கள் யாவை? நான்முகப்பு, குறுக்கு மறுக்கு, நேர்கோடு மற்றும் இருமுகப்பு. நுண் வித்துக்கள் அனைத்தும் ஒன்றாக இணைந்து உருவாகும் அமைப்பு யாது? பொலினியம். கூட்டு மகரந்த துகள்கள் காணப்படும் தாவரங்கள் யாவை? ட்ரொசிரா மற்றும் ட்ரைமிஸ். மகரந்த பையில் காணப்படும் ஓரடுக்கு செல்களால் ஆன பாதுகாப்பு அடுக்கு எது? புறத்தோல். மகரந்த பையில் காணப்படும் நீர் உறிஞ்சும் தன்மை கொண்ட அமைப்பு யாது? எண்டோதீசியம். 2 வித்தகங்களை இணைக்கும் ஒரு மகரந்த மடல் பகுதியில் சுவரடுக்கு காணப்படாத பகுதிக்கு என்ன பெயர்? ஸ்டோமியம். மகரந்த மடல்களுக்கு நடுவே எண்டோதீசியம் காணப்படாத பகுதிக்கு என்ன பெயர்? ஸ்டோமியம். மகரந்த பை வெடிப்பிற்கு பயன்படும் பாகம் யாது? ஸ்டோமியம். மகரந்தப்பை சுவர் அடுக்குகளில் குறுகிய காலம் வாழும் அடுக்கு எது? இடை அடுக்குகள். மகரந்தப்பை சுவர் அடுக்குகளில் எண்டோதீசியத்தை அடுத்துள்ள 2 அல்லது 3 அடுக்குகளின் பெயர் என்ன? இடை அடுக்குகள். மகரந்தப்பை முதிர்ச்சி அடையும் போது நசுக்கப்படும் அல்லது சிதைக்கப்படும் அடுக்கு எது? இடை அடுக்கு. மகரந்தப்பையின் உட்புற அடுக்கு. டபீட்டம். நுண்வித்துருவாக்கத்தின் நான்மைய நுண்வித்துக்கள் நிலையில் முழு வளர்ச்சி நிலையை அடையும் மகரந்தப்பை சுவரடுக்கு யாது? டபீட்டம். இரட்டை தோற்றமுடைய மகரந்தப்பை அடுக்கிற்கு என்ன பெயர்? டபீட்டம். புரத உற்பத்தியில் பங்கு கொள்ளும் மகரந்தப்பை சுவரடுக்கு எது? டபீட்டம். மகரந்த துகளின் அல்லது நுண்வித்துக்களின் வளத்தன்மை மற்றும் மலட்டு தன்மையை கட்டுப்படுத்தும் மகரந்தப்பை சுவரடுக்கின் பெயர் என்ன? டபீட்டம். செயல்பாடுகளின் அடிப்படையில் டபீட்டம் எத்தனை வகைப்படும்? 2. ஊடுருவும் டபீட்டம் புரோட்டோபிளாஸ்டுகளுடன் இணைந்து உருவாக்கும் அமைப்பிற்கு பெயர் என்ன? பெரிபிளாஸ்மோடியம். டபீட்டம் யூபிஷ் புடலத்தின் மூலம் உற்பத்தி செய்யும் பொருள் யாது? ஸ்போரோபொலினின். மகரந்த பையில் காணப்படும் நுண்வித்துக்களுக்கு ஊட்டமளிக்கும் திசு எது? டபீட்டம். சூலக முடியின் ஒதுக்குதல் வினைக்கான எக்சைன் புரதங்கள் எதில் காணப்படுகின்றன? எக்சைன் குழிகளில் காணப்படுகின்றன. இளம் நிலையில் நுண்வித்துக்களாகவும் முதிர்ந்த நிலையில் மகரந்த துகள்களாகவும் காணப்படுவது எது? மகரந்த அறை. மகரந்த மடல்களுக்கு இடையில் காணப்படும் வளமற்ற திசு பகுதி எது? இணைப்பு திசு பகுதி. மகரந்த பையில் வாஸ்குலர் திசுக்களை கொண்ட திசு எது? இணைப்பு திசு. மகரந்த துகள் எதிலிருந்து பெறப்படுகிறது? நுண்வித்துக்களிலிருந்து. மகரந்த துகளில் புரோட்டோபிளாசம் அடர்ந்த சைட்டோபிளாசத்தையும்
மையத்தில் உட்கருவையும் கொண்ட செல்களுக்கு என்ன பெயர்? நுண்வித்துக்கள். நுண்வித்துக்களில் சீரற்ற தடிப்புகளுடன் மெல்லியதாக காணப்படும் அடுக்கு எது? எக்ஸைன். மகரந்த துகளின் முளைத்தலுடன் தொடர்புடையது எது? பிளவு பள்ளங்கள். தாவரங்களை அவைகளின் மகரந்த துகள்களின் எப்பண்பின் அடிப்படையில் அடையாளம் கண்டு வகைப்படுத்தப்படுகின்றன. அலங்கார பாங்குகள். மகரந்த துகள் பற்றிய படிப்பிற்கு என்ன பெயர்? மகரந்தவியல். மகரந்த துகள்களை நீண்ட காலம் உயிர்ப்பு தன்மையுடன் பாதுகாக்க பயன்படும் முறை எது? உறைகுளிர் பாதுகாப்பு. உறைகுளிர் பாதுகாப்பு முறையில் கொடுக்கப்படும் வெப்பநிலை யாது? -196 டிகிரி செல்சியஸ். தீக்காயத்தினால் ஏற்படும் புண்கள் ஆறுவதற்கு பயன்படுவது? தேனீ மகரந்தம். பூந்தேன் மகரந்தம் பற்றிய அறிவியலுக்கு என்ன பெயர்? பூந்தேன் மகரந்தவியல். ஸ்போரோபுலினின் உருவாக மகரந்த துகளின் எப்பாகங்கள் பங்களிக்கின்றன? சைட்டோபிளாசம் மற்றும் டபீட்டம். கரோட்டினாய்டிலிருந்து பெறப்படும் பொருள் எது? ஸ்போரோபுலினின். மயோசிட்டிஸ் தாவரத்தின் மகரந்த துகளின் அளவு யாது? 10 மைக்ரோமீட்டர். போலன் கிட் உருவாக்கத்தில் பங்கு கொள்ளும் பாகம் எது? டபீட்டம். கரோட்டினாய்டுகள் அல்லது ஃப்ளேவனாய்டுகள் எந்த நிறத்தில் காணப்படுகின்றன? ஆரஞ்சு அல்லது மஞ்சள். போலன் கிட் எனும் அமைப்பு பூச்சிகளை கவர்வதுடன் எக்கதிர்களிடமிருந்து மகரந்த துகள்களை பாதுகாக்கிறது. புற ஊதா கதிர்கள். ஆண் கேமிட்டக தாவரத்தின் முதல் செல் எது? நுண்வித்து. 1 அல்லது 2 சூளுரைகளால் பாதுகாப்பாக சூழப்பட்ட சூலிற்கு என்ன பெயர்? பெருவித்து. சூலக வட்டம் மலரின் எந்த பாகமாகும்? பெண் பாகமாகும். சூலக முடியை அடைந்த மகரந்த துகள் எதனை உறிஞ்சி உப்புதல் அடைகிறது? ஈரப்பதத்தை. சூலொட்டு திசுவால் இணைக்கப்பட்டுள்ள சூல்கள் எந்த அறையில் அமைந்துள்ளன? சூலக அறையில். சூலக காம்பு சூலின் உடலோடு இணையும் பகுதிக்கு என்ன பெயர்? சூல் தழும்பு. சூலக காம்பு ஒட்டிய இடத்தில் உருவாகும் விளிம்பு பகுதிக்கு என்ன பெயர்? சூல் காம்பு வடு. சூலுரையால் சூடப்படாத சூல் திசு பகுதிக்கு என்ன பெயர்? சூல் துளை. சூல் திசு, சூலுரை மற்றும் சூல் காம்பு இணையும் பகுதிக்கு என்ன பெயர்? சலாசா. சூலில் காணப்படும் பெரிய முட்டை வடிவ பை போன்ற அமைப்பிற்கு என்ன பெயர்? கருப்பை. மேலும் பல தகவல்களை தெரிந்து கொள்வதற்கு பயாலஜி தமிழ்நாடு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். பலருக்கு சேவை செஞ்ச நீயும் ஒரு ஹீரோடா. ஒரு கைப்பிடி சோறானாலும் ஷேர் செஞ்சு பாருடா.